பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேலும் பனி அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஊட்டி, கொடைக்கானலில் உறைபனி நிலவுகிறது. வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு மத்திய பாஜக அரசு பல முயற்சிகளை செய்து வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பயணிக்கும் 10,000 ரூபாய் ரீஃபண்ட், டிராவலர் வவுச்சர். இண்டிகோ விமான நிறுவனம் முடிவு. முட்டைகளில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நைட்ரோபியூரான் இருப்பதாக வெளியான தகவல் வெறும் வதந்தி. முட்டைகள் மனிதர்கள் உண்பதற்கு முற்றிலும் பாதுகாப்பானது என்றும் உறுதி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கடும் பனி நீடித்து வரும் நிலையில் 4 நாட்களுக்கு பனி மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் உறைபனி காணப்படுகிறது. காலை மாலை வேளைகளில் வெளியே வருவதை தவிர்க்கவும் கம்பளி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம்மை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு மத்திய பாஜக அரசு பல முயற்சிகளை செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் அனைத்து சதிகளையும் முறியடித்து நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும், பாஜகவின் நாசகார திட்டங்களை முறியடிக்கும் திறன் தமிழ்நாட்டிற்கும் திமுகவுக்கும் உள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பன்முகத்தன்மையை சிதைத்து ஒரே மொழி, ஒரே அடையாளத்தை கொண்டுவர முயற்சி நடப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு முருகன் துணை இருப்பதால் தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக பெரிதுபடுத்துவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் பாஜகவின் திட்டம் எடுபடாது என்று கூறிய அவர், மாநாடு நடத்தி முருகன் புகழுக்கு மேலும் புகழ் சேர்த்தது திராவிட மாடல் ஆட்சிதான் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்த சக்தியாலும் முருகனை தங்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், ஒற்றுமையாக வாழும் மக்களில் சிலரை பிரிக்க பாஜக நினைப்பதாகவும், மதத்தின் பெயரால் ஒருவர் உங்களது உணர்வுகளை தூண்டினால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்தை விரும்புவோருக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் டிராவலர் வவுச்சரை வழங்க இண்டிகோ நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இண்டிகோ இணையதளத்தின் மூலம் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வவுச்சர் வழங்கப்பட உள்ளதாகவும், இதர ஏஜென்சிகள் மூலம் பெறப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு படிப்படியாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முட்டையில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நைட்ரோபியூரான் இருப்பதாக வெளியான தகவலை FSSAI மறுத்திருக்கிறது. முட்டையில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நைட்ரோபியூரான் என்ற பொருள் கலக்கப்படுவதாக இணையத்தில் தகவல் பரவியிருந்தது. இந்த தகவல் தவறானது என்றும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவில் விற்கப்படும் முட்டைகள் மனிதர்கள் உண்பதற்கு முற்றிலும் பாதுகாப்பானதுதான் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நைட்ரோபியூரான் பயன்படுத்தியதற்கான தடையை அனைத்து முட்டை நிறுவனங்களும் பின்பற்றுவதாகவும் உறுதியளித்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ராமநாதபுரம் நிர்வாகிகள் 4 பேர் திமுக MP கனிமொழி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அதிமுக நிர்வாகிகள் பிரச்சனையை சரி செய்ய EPS தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதன் உச்சகட்டமாக செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கினார். இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் நிர்வாகிகள் 4 பேரை EPS கட்சியிலிருந்து நீக்கினார். அவர்கள் உடனடியாக கனிமொழி MP முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தனர். அவர்கள் ஒரே நாளில் கட்சிக்கு சென்றதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிதாக சேர்ந்தவர்களை தேர்தல் பணியாற்றுமாறு கனிமொழி அறிவுறுத்தினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.